இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது தாவேகா. வா 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 மச்சான், எல்லாம் ரெடி. சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன். வா கிளம்பலாம். ஆயிட்டா பங்காளி, நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நியூவா உனக்கு ஒரு சோஃபா அனுப்பிக்கிறேன், அதுல உக்காரு. இது சாதா சோஃபா இல்லைன்னா அட்வான்ஸ் சோஃபா. 25 கோடி வேலை முடிஞ்சது, முழு சோஃபா செட் அனுப்பிங்க. சோபானா எங்க போகுது நானும் விவரம் தெரியாம இருந்தேன். அப்புறம் தான் இப்ப புஷ்பா படத்தை பார்த்தேன். இன்னும் பார்க்கல. நீங்க இப்ப நைட்டு கூட பாருங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. ஏன்னா சீனிவாசன், ஏன்னா நீ புஷ்பா படத்தை பாருங்க. புஷ்பா பார்த்த சோபா போதான், பின்னால புது முதலமைச்சர் போறாரு. சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. விஜயகாந்தோட மனைவி என்ன அற்புதமா பேசுறாங்க. ஒரே பாயிண்ட், உனக்கு ஏதாவது தேவைன்னா பர்சனலா வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு சார் அவர் ராஜகுருவை சொல்றாங்க. அந்த ராஜகுருவை தான் சொல்றேன். அப்ப நீ அதான் கிளப்பி விட்டியா? உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிற அகில இந்தியாலே நீ ஒருத்தன் தான் பண்ணி. இது குறித்து ஒன்னும் அவரால் விஜய் ஒன்னும் பதில் சொல்ல முடியாது. டேய் எரும மாடு, செவடா நீ பண்ணி. என்ன என்னன்னு எருமமானு சொல்றா? என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. டேய் கடியா, அங்க என்னடா பேச்சு? மர்மன மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டியறா? ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கியே. நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவே உட்கார்ந்துருக்காரு சட்டசபையிலயும். சும்மா ஒரு பேச்சுக்கு சிஎம் ஆகிடுங்கன்னு சொன்னா பயவுள்ளிங்க நிஜமாவே சிஎம் ஆகிட்டானுங்க. பேசாம படத்தை நடிச்சுட்டு வெளியே சுத்திட்டு ஜாலியா இருந்துருக்கலாம். இங்க வந்து உட்காந்துட்டு ஒன்னும் பண்ண முடியல. தெரியாதனமா என்ன பிடிச்சி இங்க உட்கார வச்சுட்டானுங்க. என்ன நடக்குது, இவங்க என்ன பேசுறாங்க ஒரு இளவும் புரியல. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க எப்போ பேசி எப்போ நான் போடுறது, இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல நண்பா. ரெண்டாவது நல்ல ஜோசியரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஜோசியர் ஆலோசனை பிரகாரம் தான் அவரு ரயில்ல டிடிஆர் போடுற கோட் அவர் சொல்லி ஆசோல தான் போட்டுருப்பார் போல தெரியுது. மச்சான் ஒரு நிமிஷம் பாரு. மச்சான் இங்க பாரு. என்னடா என்ன ஸ்கிப்பிங் ஏர் வேணுமா? கோட்டா டேய், அடிக்கிற வெயில எதுடா பூம்பு மாட்டேங்கிற மாதிரி கோட்டு. நான் எந்த இடத்துல குறைஞ்சிட்டேன், எந்த இடத்துல குறைஞ்சிட்டேன்? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நல்லா வரணும் மச்சான். 7500 சூப்பர் மச்சான், ஓகேடா. தேங்க்யூ சார். அடுத்த அரை மணி நேரம் 2 மணி நேரத்துல பாக்குறேன் சார். அந்த போஸ்டே தூக்கிட்டீங்க. அடிச்சது யாரு? அப்ப நான் கேக்குறேன், முதலமைச்சர் தெரிஞ்சு போட்டீங்களா, தெரியாமலே ஆதவர்ஜனா போட்டாங்க? முதலமைச்சர் விஜய் முக ஸ்டாலின் சந்திக்கிறார், வைகோ சந்திக்கிறார், எல்லாரும் சந்திக்கிறார். ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்து. அந்த வரிசையில நீங்க எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய ஒரு பிரிவு எதிர்க்கிறது, அந்த பிரிவு ஆட்களை தலைமை கழகத்துல பாக்கல. சிவசண்முகம் வீட்டுல போய் நீங்க பாக்குறீங்கன்னா அதிமுக உடையட்டும்ங்கிற குரலோடு முதலமைச்சர் சிவசண்முகத்தையும் வேலுமணியும் பாக்குறாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த 118 பத்தாது. திமுக கூட்டணி கட்சிகள் எப்போது வேண்டுமானாலும் பித்து கொண்டு போகலாம் அப்படின்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி போய் ஆதரவு கேட்டுருக்கீங்களா? அதாவது அவர் என்ன சொல்லிட்டாரு, என்டிஏல இருந்து நானும் ஆதரவு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஓ அப்படியா விஷயம்? இந்த அமமுக காமராஜன் ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாரு, அது எப்படி எது தெரியாத மாதிரி கேப்பியே. இந்த அமமுக காமராஜ் ஆதரவு கொடுக்க லெட்டர் வீடியோ வெளியிட்டீங்களே தாவேக்கு, அது எப்படி? அவர் கொடுத்தாரு லெட்டர். அண்ணா அதுக்கு பேர் தான் எனக்கு குதிரை வேணும். கூட தெரியல, நீங்களே என்ன காலாகிறீங்க.
அது குதிரை பேர் தானே? இல்ல குதிரை பேர் அது எப்படி சொல்றது? அவர் பேர் குதிரை இல்லைங்கிறதுனால குதிரை பேரமாக. கரூர் மரணம் தொடங்கி எல்லாத்திலையும் வந்து கட்டுக்கதைகளையும் அவதூறுகளையும் புரட்டுகளையும் கட்டவிழ்த்து விட்டு அதன் மேலதான் அந்த கட்சியை வந்து பயணம் பண்ணுச்சு இப்போது வரைக்கும். இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இந்த ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லி டிவிகே கட்சிக்காரங்க வீடியோ போட்டுருக்காங்க. இந்த ஒயின் ஷாப் திறந்து இருக்கு. நான் டீனர் பகுதிக்காரன், அதே தொகுதியை சேர்ந்தவன் நான். இந்த பொய் வீடியோ போட்டு பரப்பிட்டு இருக்காங்க டீனர் தொகுதியில ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லிட்டு. தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படியே ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். விஜய் ஆட்சி நடத்தினா மட்டும் என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஆட்சி நடத்தினாலும் அது ஜனாதிபதி ஆட்சி மாதிரி தான். குடும்பமா எல்லாம் கேடி பசங்க தானே. இல்ல சார், ஜனாதிபதி தான் இங்க ஆட்சி நடத்த போறாரு. இவருக்கு ஒண்ணும் தெரியாது. இவர் செவனா உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு போன் பண்ணி என்ன இன்னும் ரிசைன் பண்ணல, அப்படி ஒரு ரிசைன் பண்ணுமா? இன்னைக்கு பண்ணிட்டு போயிடுறேன். அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. பாஜகவோட உறவும் கிடையாது, அதிமுக மோசமானதுன்னு பேசின அவரு இன்னைக்கு தன் ஆட்சியை வந்து மெஜாரிட்டி காட்டுறதுக்காக யாரு கூட வேணுமாலும் போறாரு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பாஜகவை முற்றிலுமாக விமர்சிக்காதது தேர்தலுக்கு முன்னால் அல்ல, இப்ப கவர்னர் இந்த பாடுபடுத்துறாரு, அப்பவும் சொல்ல மாட்டாங்க. இதுல என்ன தெரியுமா, இந்த திமுக கூட்டணி கட்சி தயவுல ஆட்சி அடைக்கிறதுனால தீய சக்திங்கிறத பேசாம வாய முடிக்கிட்டு இருக்காங்க. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. ரிப்பீட். இப்பவே சில உழைக்கும் மக்கள், எளிய மக்கள் அவங்களாம் இன்ஸ்டாகிராம்ல பேசுறாங்க இல்லையா, அண்ணா நீங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணா போதும், மத்தபடி இந்த 2500 கேஸ் சிலிண்டர்லாம் வேணாம், அதை பாத்துக்கிறோம். வணக்கமே விஜய் ப்ரோ, இந்த 2 நாள்ல ஒரு வீடியோ உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் விடுவீங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா 4 லேடிஸை வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு மாசம் 2500 வேணாண்ணே, 6 சிலிண்டர் வேணாண்ணே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இலவசமா பஸ் பயண திட்டம் அது வேணாண்ணே, நீ நல்லா இருந்தா மட்டும் போதுண்ணே, உங்க லேடிஸை வந்து பாதுகாக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க. அதையும் நாங்க பார்ப்போம். அதான் நாங்களே முன்னால வெளியிட்டோம். விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போடுறேன். என்னவோ விஜய் அலை புடிங்கிட்டு ஓடுது நீங்க தமிழ்நாடு முழுக்க. அது என்னவோ பாதி தூய சக்தி 108 நின்றுடுச்சு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி என்ட்ரி. ஏய் ஐயோ என்ன பண்றது? நமக்கு 108 ஆம்புலன்ஸ் ஞாபகம் தான். அதுல காங்கிரஸ் வேற, அது கரெக்டான நேரத்தில் ஆம்புலன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல ஒரே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. இனிமே எழுச்சி வராது. தூங்கும்போது போஸ்டாங்களா? ஏண்டா இது யார் பார்த்த வேலை? ஐயோ நாங்க தான் அனாத பணம் நினைச்சு பண்ணிட்டோம்னே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.